வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கறது கிரகங்களின் வரிசையில் கேது பகவான் பற்றி. பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகம்னு சொல்லுவோம், நிழல் கிரகம். இப்போ நம்ம கேது அப்படிங்கிற கிரகம் லக்னத்தில் எங்கே இருந்தாலும் ஓகேங்க. இது கேது திசை நடக்கிறவங்களுக்கு, கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு உண்டாக பொதுவாக நம்ம சொல்ல போகிற விஷயம். ஜனன ஜாதகத்தில் லக்னத்தில் கேதுவோ, குடும்பஸ்தானத்திலேயோ, 7ஆம் இடத்துலையோ, 8ஆம் இடத்துலையோ, உத்தரஸ்தானத்திலையோ இருக்கிற தன்மை தவிர பொதுவாக கேதுவை பற்றி நம்ம பேசுவோம். கேது எங்கே இருக்கோ அங்கே ஒரு தீர்க்கமான அறிவு இருக்குங்க. அதில் பற்றின ஞானம் இருக்கும் அந்த பாவத்துக்கு. சரிங்களா? பொதுவாகவே கேது நுட்பமான அறிவு, ஒரு விஷயத்தை தீர்க்கமாக அனலைஸ் பண்ணக்கூடியது. அதை தாண்டி அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளானட். ஸ்பிரிச்சுவல் பிளானட்னா டெப்தான நாலேஜை கொடுக்கக்கூடியது கேது. அதே மாதிரி சலிப்பு, விரக்தி, ஒரு விஷயத்தில் முறிவு, பிரிக்கக்கூடிய செயல்கள், இதெல்லாமே இந்த கேதுவுடைய தன்மை. தன்னிலை மறத்தல்னு சொல்லக்கூடியது இந்த கேதுங்க. சரிங்களா? மோட்சம்னு சொல்லுவாங்க, ஞானம்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி கேது ஒரு தீர்க்கமான அறிவை தரக்கூடிய ஒரு கிரகம். கேதுன்னா விநாயகர். சரிங்களா? பொதுவாக அந்த கேது திசை நடக்கிறவங்க, கேது புத்தி நடக்கிறவங்க, கேதுவுக்கு நாய்கள், தெருநாய்களுக்கு உணவளிக்கிறது சிறந்த பரிகாரம். அது தவிர இந்த கேது பகவான் எந்த கிரகங்களோட சேருதோ அதுக்கு தகுந்த பரிகாரம் மாறும். இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோங்க, இப்போ மேசத்தில் கேது இருக்குன்னா உச்சி பிள்ளையார். இதே விருச்சகத்தில், காலபுருஷனுடைய 8வது வீடு விருச்சகத்தில் கேது இருந்துச்சுன்னா பாதாள விநாயகர், காளஹஸ்தியில் பாதாள விநாயகர் இருக்காரு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பரிகாரங்களாக நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ மாற்று மதத்தினர்களுக்கு நாய்களுக்கு உணவளிக்கிறது தான் ரொம்ப விசேஷம். இல்லைன்னா இந்த கேது அப்படின்னா கொடி, ஃப்ளாக் இப்படி ஆறுது இல்லைங்க. அதாவது ஒரு கொடியை நம்ம வச்சுக்கலாம், ஆஃபீஸ் ரூமில் ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். இது பரிகாரமாக அமையும். இதே நேரத்தில் இந்த கேதுவுக்கு சூரியனோட சேரும்போது ராஜகணபதி, செவ்வாயோட சேரும்போது மங்கள விநாயகர், புதனோட சேரும்போது நர்த்தன விநாயகர், இரட்டை பிள்ளையார், குருவோட சேரும்போது செல்வ விநாயகர், சுக்கரனோட சேரும்போது லக்ஷ்மி விநாயகர். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களோட சேரும்போது நம்ம அந்த விநாயகரை நம்ம பயன்படுத்திக்கணும். பொதுவாகவே கேதுன்னா யானைகளுக்கு கூட நீங்கள் உணவு கொடுக்கலாம். சரிங்களா? சனியோட சேரும்போது நல்லெண்ணெய் தீபம் போட்டு சனிக்கு உண்டான சனிக்கிழமையாக இது பண்ணுறது நல்லது. ஒருவேளை வெள்ளிக்கிழமையில சுக்கிரனோட வீட்டில் இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை விநாயகரை தேர்ந்தெடுத்து ஒரு வஸ்திரம் சாத்துறது நல்லது. சந்திரனோட சேர்ந்து இருக்கும்போது விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணலாம். அப்போ மாற்று மதத்தினர்களுக்கு இந்த கொள்ளு அப்படிங்கிற கொள்ளு பருப்பை நம்ம வாங்கி நெய்வேத்தியமாக வச்சு விநியோகம் பண்ணலாம். இந்த ஹார்ஸ் கிராமுங்கிறது தான் கொள்ளுங்க. சரிங்களா? அது சங்கடகர சதுர்த்திக்கு செய்கிறது கேது பகவானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சு இது பொதுவாக கேது திசை, கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு உண்டாக நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஜனன ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட கேதுவோட தன்மை மாறும். சரிங்களா? பொதுவாக இந்த கேது திசை நடக்கிறவங்க பொறுமையாக, நிதானமாக தியானம், சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இந்த கேதுங்கிறது ஒரு வித இந்த சிக்கல்னு சொல்லுவோம்ல, இந்த நூடுல்ஸ் சிக்கல், அந்த மாதிரி உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? அப்போ கேது திசை நடக்கும்போது நமக்கு தொழிலில் பெரிய முதலீடெல்லாம் போட்டு பண்ணக்கூடாது. ஓகே? அது பொதுவாக கேது திசைக்கு நீங்கள் நாய்களுக்கு உணவளிக்கிறதே சிறந்த பரிகாரமாக அமையும். நன்றி, வணக்கம்.